ඇයි ඔය ලයිට් එක ඔෆ් කරේ? මේ මගේ රට නිසා. මං මගේ රටට ආදරේ නිසා. මේ පුරවැසියන් ගොඩනැගෙන කාලයයි. සුරකිමු ලංකා. එකතු වෙමු. එළිය දෙමු. லங்காய் பலமு அத்தோட குடு தொகை கணம் அல்லணும் இலங்கை வரலாற்றில் முதன் முறையாக குடு பாரிய அளவில் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனதாவை கலபலது மக்கள் குழப்பமாய் பயப்படுறீங்களா? நே இல்லை, இவ்வளவு கலபலாய் அவர்கள் பயப்படுவார்கள். இமனு வீடு அப்படி இல்லையா? பாத்தாலே சொபத்தகம் பாதாள உலக கோஷ்டிகள் தொகை பிட்டிங் எலிவனமா பாரிய அளவில் பிடிபடுகின்றார்கள். ஜனதாவை கலபலது மக்கள் பயப்படுகின்றார்களா? இவ்வளவு கலபலாய் அவர்கள் பயப்படுவார்கள். ஏய் ஏன்? இகுலங்க கோலையோ அவர்களுடைய இகுல ஹதப்போயா அவர்களுடைய கூட்டாளிகள் இகுலங்க ரகவர்னே போஷணி உண்வாயா அவர்களுடைய பாதுகாப்பில் வளர்ந்தவர்கள் அத்தடம் கூட பத்தனோ அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். தனுஷ் விதேஷ் ரட்டவலல கீபதனே இப்போதும் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். அத்தடம் கூட அரகன தீனோ கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏ லங்காවට කැඳවීම සඳහා අපි මේවන් කොට පියවර අරන් තිබෙනවා. இலங்கைக்கு அவர்களை கொண்டு வர வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ජනතාව කලබල වෙන්න ඕනද? மக்கள் பயப்பட வேண்டுமா? පාතාලේ අත්තඩම් කොට ගන්නවා. பாதாள உலக கோஷ்டிகளை கைது செய்கிறோம். පාතාලේ මර්ධනය කරනවා. பாதாள கோஷ்டிகளை இல்லாமலாக்குகின்றோம். ජනතාව කලබල නැහැ. மக்கள் எந்தவித குழப்பமும் ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் குழப்பம் කලබල වෙන්න ඕන. அவர்கள் பயப்பட வேண்டும். ඒ විතරක්ද? அது மட்டுமா? අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව ශක්තිමත් කරලා තියෙනවා. குற்ற விசாரணை திணைக்களத்தை පරීක්ෂණ විශාල ප්‍රමාණයක් දියත් වෙනවා. பல்வேறு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றீர்களா? නෑ ඒගොල්ලෝ කලබලයි. இல்லை, அவர்கள் අල්ලස් කොමිසම ශක්තිමත් කරලා තියෙනවා. அதேபோல் ஊழல் மோசடி திணைக்களம் பலமாக்கப்பட்டிருக்கின்றது. අල්ලස් කොමිසමේ බිල්ඩින් එකේ ඉඩමද කිව්වා. ஊழல் அந்த திணைக்களத்துக்கான ஒரு இடம் අපි குறைவு. හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙයක් අරන් දුන්නා. ஏற்கனவே இருந்த அமைச்சர் விட்டு இடத்தை நாங்க අල්ලස් කොමිසමටම ஊழல் திணைக்களத்துக்காக දැන් පරීක්ෂණ ටික යනවා. இப்போது விசாரணைகள் போய் අපි கொண்டிருக்கின்றன. ආයතන ශක්තිමත් කර දුන්නා. நாங்கள் நிறுவனங்களை නීති හදලා දුන්නා. சட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றீர்களா? ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள். ඇයි ஏன்? එනවා ඒගොල්ලෝ පොලිමේ හිටපු ගෙදර வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டுக்கே போய் දැන් පරීක්ෂණයක් කරනවා. இப்போது விசாரணைகள் நடக்கின்றன. නඩුව අහන්න ඕන කිව්වා. வழக்கு விசாரணை வரும் என்பது නඩුව අහන්න අධිකරණ මදි කිව්වා. நீதிமன்றங்கள் குறைவு என்றார்கள். අලුත් අධිකරණ දැම්මා. இப்போது புதிய நீதிமன்றங்கள் உருவாக்கியுள்ளோம். කොහෙද දැම්මේ? எங்க போட்டிருக்கின்றோம்? හිටපු ඇමතිවරුන්ගේ ගෙවල් අධිකරණ බවට පත් කරා. முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளை நீதிமன்றங்களாக மாற்றி இருக்கின்றனர். එදා කාලා බීලා සැප හිටපු ගෙවල් அன்று குடித்து தின்று අද நடந்து විත්ති இருந்த කූඩට නගලා නඩුව අහනවා. இன்று விசாரணை கூடங்களாக மாறி இருக்கின்றது. හිටපු සෞඛ්‍ය ඇමති இருந்த சுகாதார அமைச்சர் අද කූඩුවට නගිනවා සාක්ෂි දෙන්න. இன்று அவர் குற்றவாளி கூண்டிலே இருக்கின்றார். කලින් කාපු බීපු ගෙදර அவர் ஏற்கனவே குடித்து தின்ற வீட்டிலேயே මොකද වෙලා තියෙන්නේ? என்ன நடந்திருக்கிறது? අධිකරණ හදලා දීලා තියෙනවා. நீதிமன்றம் உருவாக்கி இருக்கின்றோம். ශක්තිමත් කරලා තියෙනවා. பலப்படுத்தி இருக்கின்றோம். ජනතාව කලබලද? மக்கள் குழப்பமா? ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயத்தில் இருக்கின்றார்கள். ඒගොල්ලෝ කලබල වෙන්න ඕන. அவர்கள் பயப்படத்தான் வேண்டும். මම තමුන්වහන්සේලා සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை கூறுகின்றேன். මේ 2026 වසර இந்த 2026 வருடம் ලංකා ඉතිහාසයේම இலங்கை வரலாற்றில் දූෂිතයන්ට ஊழல்வாதிகளுக்கு, වංචනිකයන්ට திருடர்களுக்கு හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. சிறை கூடத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது මේ මැයි මාසෙම இந்த மே மாதத்திலேயே 10 දෙනෙකුගේ නඩු තියෙනවා අධිකරණේ. 10 දෙනෙක්ගේ නඩු අධිකරණයට 1000 பேருக்கான விசாரணை நடக்கவிருக்கின்றது. මේ ඊයේ நேற்று එක නඩු තීන්දුවක් ලබා දෙන තීන්දුව කරා. ஒரு வழக்கு தீர்ப்பு ஒன்று ඒ வந்தது. නඩු තීන්දුව මැයි මාසෙ එනවා. அந்த வழக்கு தீர்ப்பு மே மாதம் வருகின்றது. මොකද සිදුවෙමින් තිබෙන්නේ? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? වේගයෙන් விரைவாக අපරාධකරුවන්, குற்றவாளிகள், වංචනිකයන්, ஊழல்வாதிகள், දූෂිතයන්, திருடர்கள், කුඩු ව්‍යාපාරිකයන්, குடு வியாபாரிகள், පාතාලයෙන් பாதாள கோஷ்டிகள் හිරේට යමින් තිබෙනවා. சிறைக்கு சென்று නඩු අහමින් තිබෙනවා. வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. කට්ටිය කලබල වෙනවා. அவர்கள் பயப்படுகின்றார்கள். කලබල වෙන්නේ නැත්නම් තමයි පුදුමේ. பயப்படாதி தான் ஆச்சரியம். දොරකට රැවිලා තියෙන නීතිය வீட்டுக்கே வந்திருக்கிற இந்த சட்டம் வீட்டு வாசலுக்கு තමුන්වහන්සේලා සූදානම් වෙන්න.
நீங்களும் தயாராகுங்கள். මේ සෑම අපරාධකරුවෙක්ම இந்த அனைத்து குற்றவாளிகளையும் නීති හමුවට ගෙන යාම සඳහා சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்காக තමුන්නාසල අපට ජනවරමක් ලබා දුන්නා. நீங்கள் அதுக்கான மக்கள் ஆணையை අපි ඒ வழங்கி ජනවරමට අනුව කටයුතු කරනවා. அதற்கேற்ப நாங்கள் செயற்படுகின்றோம். නේද? පරම්පරාවෙන් ජනාධිපතිවරුද பரம்பரையினூடாக ஜனாதிபதிகள், පරම්පරාවෙන් අගමැතිවරුද பரம்பரையினூடாக பிரதமர்கள், ඒව ගැන අපි මනින්නේ නැහැ. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கவில்லை. හිටපු ජනාධිපතිද இருந்த ஜனாதிபதியா, හිටපු අගමැතිද இருந்த பிரதமரா, හිටපු ජනාධිපතිගේ බිරිඳද இருந்த ஜனாதிபதி விட்டு மனைவியா, ජනාධිපතිගේ පුතාද ஜனாதிபதி விட்டு மகனா, හිටපු ජනාධිපතිගේ බෑනද இருந்த ஜனாதிபதி விட்டு மருமகனா, හිටපු ජනාධිපතිගේ මස්සිනාද இருந்தவர் விட்டு மச்சானா, ભેදයක් නැහැ. எந்த வேறுபாடும் கிடையாது. නීතිය සමානව ළඟට එනවා. சட்டம் அனைவருக்கும் சமம். ඔච්චරයි තියෙන්නේ. அவ்வளவுதான். අපි කියන්නේ එකයි. நாங்கள் கூறுவது ஒன்றுதான். දේශපාලනයට එන්න කලින් ඒගොල්ලෝ அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் ඥාතීන්ට වරෙන්තු නිකුත් කරලා තිබෙන්නේ. அவர்களுடைய உறவினர்களுக்கான සමහර රට පැනලා ඉන්නවා. பிடியானை අපි උපරිම උත්සාහ කරන ඒගොල්ලෝ ගේන්න. வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். ඒක அவர்கள் අධිකරණ හමුවකට පමුණුවන්න. මේ රටේ ජනතාවට இந்த நாட்டு மக்களுக்கு නීතිය පිළිබඳ විශ්වාසය ගන්න ඕන. சட்டம் தொடர்பான நம்பிக்கை, ඒ වැඩේ අපි කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் உருவாக்குகின்றோம். ඒගොල්ලෝ කලබල වෙමින් තිබෙනවා. அதனால் அவர்கள் ඒ பயப்படுகின்றார்கள். විතරක් නෙවෙයි අපේ රටේ ආර්ථිකය அதே போல நம்முடைய நாட்டின் ලංකා பொருளாதாரம், ඉතිහාසයේ සියලුම හොඳ දත්ත වලින් இலங்கை வரலாற்றில் වැඩිම වාර්තා තියලා තියෙනවා. கூடுதலான சாதனைகளை நாம் මම செய்திருக்கிறோம். තමුන්නාසලට කියන්නම් நான் உங்களுக்கு கூறுகின்றேன், අපි දිට්ටෝට කෝටි 50ක් වෙන් කරා. நாங்கள் திட்வா சூறாவளிக்காக 50,000 கோடி හැබැයි ஒதுக்கினோம். සතයක් ණයට අරගෙන නෙවෙයි. ஆனால் 1% கூட கடன் வாங்கவில்லை. අලුතෙන් මුදල් අත්තු ගහලා නෙවෙයි. புதிதாக காசு භාණ්ඩාගාරයේ ධන ඉතුරු කරලා திரைச்சேரியில் உள்ள காசை ඒ ජනතාවගේ වැඩවලට යොදවනවා. மக்களுடைய வேலைகளுக்காக பயன்படுத்துகின்றோம். රුපියල් කෝටි 10,000ක් 10,000 கோடி ரூபாய்கள் මේ යුද්ධෙන් අසිරතාවට පත්වන ජනතාවට වෙන් කරා. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு මුදල් நாங்கள் අච්චු ගහලා නෙවෙයි. புதிதாக நோட்டு அச்சடிக்கவில்லை, ණය අරගෙන නෙවෙයි. கடன் எடுத்து இல்லை, ඉතුරු කරලා ජනතාවගේ සල්ලි மக்களுடைய பணத்தை மிச்சப்படுத்தி நாங்கள் இதை செய்திருக்கிறோம். පාරවල් ටික හදනවා. பாதைகளை போடுகின்றோம், පාලම් ටික හදනවා. பாலங்களை செய்கின்றோம், නිවාස හිමියට නිවාස අරන් දෙන සැලසුම හදනවා. வீடு இல்லாதவர்கள் வீடை உருவாக்க திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். සාමාන්‍ය නිවාසයකට දුන්නේ பொதுவாக வீடுகளுக்கு கொடுத்தது ඉඩම ගන්න ලක්ෂ 4යි. இடம் எடுப்பதற்காக 4 லட்சம், ගේ හදා ගන්න ලක්ෂ 12යි. வீடு செய்வதற்காக 12 லட்சம், ලක්ෂ 16යි. 16 லட்சம் வழங்கப்பட்டது. ඒක අපි ලක්ෂ 25 දක්වා වැඩි කරා. நாங்கள் அதை 25 லட்சமாக අපි மாற்றி දෙනවා මේ වත්ත நாங்கள் இந்த தோட்ட නිවාස හිමි ජනතාවගේ தோட்ட பகுதியில் வீடு இல்லாத மக்களுக்கு නිවාස ලබා දීමේ වගකීම අපි බාර අරන් තියෙනවා. வீடு வழங்கும் பொறுப்பை ඒක ඉටු කරන්න ඕන. அதை செய்ய வேண்டும். එක ප්‍රශ්නයක් අපිට තිබෙනවා. ஒரு பிரச்சனை காணப்படுகிறது, ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්නය. இடம் தொடர்பான பிரச்சனை. ඒක අපි හොයන්න ඕන. நாங்கள் அதை தேட ඒක வேண்டும், අපි විසඳන්න ඕන. அதை தீர்க்க வேண்டும். ඉඩමක අයිතිය, இடத்தின் உரிமையை, නිවාසක හිමිකම வீட்டின் உரிமையை අරන් දෙන ආණ්ඩුව තමයි ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව. பெற்றுக் கொடுக்கின்ற அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தியின் ඒ වගේම ගත්තොත් අපේ අධ්‍යාපනයේ அதே போல் கல்வியை எடுத்துக்கொண்டால் විශාල ප්‍රතිසංස්කරණයක් අපි ඇති කරනවා. பல்வேறு சீர்திருத்தங்களை உருவாக்குகின்றோம். මා දන්නා විශේෂයෙන්ම முக்கிய குறிப்பாக දෙමළ මාධ්‍ය ගුරුවරුන්ගේ හිගියක් තිබෙනවා. தமிழ் மீடியத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுகின்றது. අපි මොකද්ද කරන්නේ? நாங்கள் என்ன செய்கின்றோம்? දැන්ටමත්ම අධ්‍යාපන අමාත්‍යංශ එක්ක සාකච්ඡා කරමින් ඉන්නවා. தற்போது கல்வி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். අපේ දෙමළ මාධ්‍ය විද්‍යාපීඨවල எம்முடைய ஆசிரியர் கல்வி கலாசாலைகளுக்கு සියලු පුරප්පාඩු පුරවන්නත් அனைத்து வித வெற்றிடத்தை நிரப்பவும் ඒ දෙමළ මාධ්‍යෙන් තිබෙන විද්‍යාපීඨවලට தமிழ் மீடியத்தில் காணப்படுகின்ற වැඩියෙන් දෙමළ දුවදරුවන් ගන්නත් අපි සැලසුම් කරලා තිබෙනවා. அதிக அளவிலான தமிழ் பிள்ளைகளை අපිට சேர்ப்பதற்கு අවශ්‍ය මේ මලේගම් ජනතාවගේ දරුවන්ට எமக்கு தேவை இந்த மலைய மக்கள் හොඳ අධ්‍යාපනයක් ලබා දෙන්න ඕනකම තිබෙනවා. சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ඒ දරුවන්ට තියෙන මාවත තමයි அந்த பிள்ளைகளுக்கு இருக்கின்ற வழிதான் අධ්‍යාපනය. கல்வி. 100 දුක් විඳා 100 பேர் பாதிக்கப்பட்டாலும் අම්මා දුක් විඳිනවා. சாரி தாத்தா பாதிக்கப்பட்டார், அம்மா பாதிக்கப்பட்டார். හැබැයි දරුවට දුක් විඳින්න දෙන්න බෑ. ஆனால் பிள்ளைக்கு துன்புறுத்த இடமளிக்க முடியாது. දරුවා මේ විශ්සෙන් ගොඩ ගන්න ඕන. பிள்ளையை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். දරුවා මේ විශ්සෙන් ගොඩ ගන්න තියෙන හොඳම මාර්ගය අධ්‍යාපනය. இந்த பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு இருக்க ஒரே வழி கல்விதான். එනිසා අපි අධ්‍යාපන ගැටලු ටික විසඳන්නම්. அதனால் கல்வி பிரச்சனையை நாங்கள் தீர்த்து தருகின்றோம். අපි මේ කඳු ඇතුළට ගියපුවාම இந்த மலை பிரதேசங்களுக்கு சென்றவுடன் අපි දන්නා පාරවල් වැටිලා තියෙන්නේ. எமக்கு தெரியும் பாதைகள் காணப்படுகின்றது. එක වෙලාවක න ප්‍රාදේශ සභාවට පාරයිති.
ஒரு சில இடங்களை பிரதேச சபைக்கு சொந்தமாக තව වෙලාවක් කියන වත්තට පාරයිති. தோட்டங்களுக்கு சொந்தம் என்றார்கள். වත්තෙන් හදන්නෙත් නෑ. தோட்டத்துல செய்யவும் மாட்டேங்கிறார்கள். සභාවෙන් හදන්නෙත් නෑ. சபையிலும் செய்ய மாட்டேங்கிறார்கள். හැබැයි අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරලා ஆனால் நான் பாரிய தொகை ஒரு තමුන්නාසලා ගම් බිම්වලට එන පාරවල් ටික හදලා දෙන්න අපි සැලසුම් හදනවා වැඩ කරනවා. அனைத்து மக்களுடைய வீதிகளையும் செய்வதற்கான நிதியை ஒதுக்கி පාර තියෙන්න ඕන. வீதி இருக்க வேண்டும். හොඳ නිවාහනක් තියෙන්න ඕන. சிறந்த வீடு இருக்க வேண்டும். ආදාය මාර්ගයක් තියෙන්න ඕන. வருமான வழி இருக்க வேண்டும். දරුවන්ට අධ්‍යාපනයක් තියෙන්න ඕන. மக்களுக்கு கல்வி இருக்க வேண்டும். හොඳ ගෞරවයක් තියෙන්න ඕන. சிறந்த கௌரவம் சுய ඒ නිසා கௌரவம். මලේගම් ජනතාව அதனால் மலைய மக்களுக்கு සතවර්ෂයකට අධික කාලයක් நூற்றாண்டுகளாக පීඩාවට පත් වුණු ජනතාවගේ துன்பத்துக்கே ஆளாகிய மக்கள் ජීවිතය, வாழ்க்கை, ගෞරවය, கௌரவம், ආර්ථිකය பொருளாதாரம் ගොඩනගන ආණ්ඩුව මේක. அனைத்தையும் மேம்படுத்துகின்ற අන්න அரசாங்கம். ඒක තමයි ඒවා තමයි ජනතාවගේ ආණ්ඩු. அதுதான் மக்களுக்கான அரசாங்கம். ඒ නිසා අපි කවුරුත් දන්නවා அதனால அனைவருக்கும் தெரியும். ආණ්ඩුව හදලා අවුරුදු එකමාරයි. அரசாங்கத்தை உருவாக்கி 1.5 வருடங்கள். කොච්චර කාලයක් යයිද? எவ்வளவு காலம் போகும்? අවුරුදු එකමාරයි. 1.5 வருடங்கள். කොච්චර කාලයක්? எவ்வளவு காலம்? මේ ආණ්ඩුව යලි දශක ගණනාවකට හොල්ලන්න බැරි ආණ්ඩුවක් බව මතක තබා ගන්න. இந்த அரசாங்கம் தசாப்தங்களாக අපි පියවරෙන් පියවර මේ රට හදනවා. நாங்கள் படிப்படியாக நாட்டை முன்னேற்றுகின்றோம். සැලසුම් සාගත මේ රට හදනවා. திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கும் நாட்டை මේ අබා ඉදිරිපිට එන මේ ජනතාවගේ ජීවිතය இங்க இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை උසස් ජීවිතයක් බවට පත් කරනවා. மேம்பட்ட வாழ்க்கையாக අපේක්ෂා බංගත්වයෙන් පිළිලා ඉන්න ජනතාව, ஏமாற்றத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், අනාගතය පිළිබඳ විශ්වාස කරන ජනතාව, எதிர்காலம் தொடர்பாக நிச்சயமற்ற තරම් மக்கள், මිය ගියට පස්සේ තමන්ගේ දරුවන්ට මොකක් වෙයිද කියලා කල්පනා කරන ජනතාව தனக்கு பிறகு தனது பிள்ளைக்கு என்ன நடக்கும் என මේකට වඩා හොඳ யோசிக்கிற ජීවිතයක් දෙන්න ඕන. இதை விட சிறந்த வாழ்க்கையை பெற்று தர வேண்டும். අන්නේ ජීවිතය, அந்த வாழ்க்கையை, ඒ අපේක්ෂාව, அந்த எதிர்பார்ப்பை, ඒ බලාපොරොත්තුව அந்த எதிர்பார்ப்பை ලබා දෙන ආණ්ඩුව තමයි பெற்றுக் கொடுக்கின்ற அரசாங்கம் මේ தான். ජනතාව එකතු වෙලා හදලා තියෙන ආණ්ඩුව. இந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய அரசாங்கம். මේ ආණ්ඩුව හැදුවේ இந்த මේ රටේ ජනතාව. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியது இந்த நாட்டு மக்கள். නැත්තම් අපි හැදුවේ අපේ පෞල් පරම්පරා නෙවෙයි. நாம் நம்ம எங்களுடைய குடும்பத்தை உருவாக்கவில்லை. මාව ජනාධිපති කරන්න මගේ ධනය නෙවෙයි. பெரிய செல்வம் எனக்கு கிடையாது. මාව ජනාධිපති කරන්න මගේ පෞල් නෙවෙයි. என்னை ஜனாதிபதியாக்க என் குடும்பம் கிடையாது. මේ රටේ වැඩ කරන දුක් විඳින ජනතාව. இந்த நாட்டில் உழைக்கின்ற துன்பப்படுகின்ற අපේ மக்கள். මේ ආණ්ඩුව හැදුවේ තමුන්නාන්සේලා. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியது நீங்கள். ඒ නිසා අපි කවුද? அதனால் நீங்கள் யார்? ජනතාවයි மக்கள், ආණ්ඩුවයි அரசாங்கமும் එකට ගොඩ නැගුණු ආණ්ඩුව මේක. ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிக்கும் ලංකාවේ அரசாங்கம். පළමු වතාවට இலங்கையில் முதன்முறையாக ජනතාවක්, மக்களும் ආණ්ඩුවක් அரசாங்கமும் එකට බැඳිලා ඉන්නවා. ஒன்றோடு ஒன்று இணைந்து විඩල காணப்படுகிறது. තිබ්බේ කොහොමද? முன்னர் எப்படி இருந்தது? ජනතාව එක පැත්තක, மக்கள் ஒரு பக்கம், ආණ්ඩුව තව පැත්තක. அரசாங்கம் இன்னொரு பக்கம். ජනතාව පාරට බහිනවා, மக்கள் வீதியில் இறங்குகிறார்கள். ආණ්ඩුව පොළොව අරගෙන එනවා. அரசாங்கம் தடிகளை எடுத்துக்கொண்டு வரும். ජනතාව උද්ඝෝෂණ කරනවා, மக்கள் போராட்டம் செய்வார்கள். ආණ්ඩුව කඳුළු ගෑස් ගහනවා. அரசாங்கம் கண்ணீர் புகையடிக்கும். ජනතාව ඉල්ලීම් ඉල්ලනවා, மக்கள் கோரிக்கைகளை வைப்பார்கள். ආණ්ඩුව බය කරනවා. அரசாங்கம் பயமுறுத்தும். හැබැයි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදලා තියෙනවා. ஆனால் இலங்கையில் முதன்முறையாக ජනතාවයි மக்களும் ආණ්ඩුවයි அரசாங்கமும் එකට ඉන්න පාලනයක්. ஒன்றோடு ஒன்றாக இருக்கும் එහෙම அரசாங்கம். නෙවෙයිද? அப்படி இல்லையா? මොකද අපි අතර තියෙන වෙනස්කම්? நமக்கு இடையில் இருக்கின்ற வேறுபாடு என்ன? අපි සමානයින්. நாம் சமமானவர்கள். එකට අයියා කියන්න පුළුවන්, எம்மை அண்ணா என்று கூற එකට முடியும். මල්ලි කියන්න පුළුවන්, தம்பி என்று கூற முடியும். එකට පුතේ අම්මේ කියලා කතා කරන්න පුළුවන්. மகன் மகள் என்று கூற முடியும். අපේ ආණ්ඩුවක් හදලා තියෙන්නේ. அப்படியான அரசாங்கத்தை உருவாக்கி නිසා මේ ආණ්ඩුව තියෙන්නේ இந்த அரசாங்கம் இருப்பது ජනතාව ගොඩනගපු නිසා. மக்களை மேம்படுத்துவதற்காக. මේ ආණ්ඩුව රකින්නේ இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவது ஜனதாவ. மக்கள். මේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ இந்த அரசாங்கம் வேலை செய்வது ජනතාව වෙනුවෙන්. மக்களுக்காக. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා அதனால் நாங்கள் நம்புகின்றோம். අපි සියලු දෙනා එකතු වෙමු. நாம் அனைவரும் මේ ஒன்றிணைவோம். නුවරඑළිය අද දිනේ இந்த நூறலியாவில் இன்றைய தினத்தில் දසදහස් ජනතාවක් பல்லாயிரக்கணக்கான மக்கள் මේ එකතු වෙලා කියාපාන්නේ කුමක්ද? ஒன்று கூடி எண்ணத்தை கூறுகின்றோம். අපි ලෑස්ති මේ රට හදන්න. இந்த நாட்டை செய்வதற்கு நாங்கள் අපි தயார். ලෑස්ති මේ ආණ්ඩුවත් එක්ක ඉස්සරහට යන්න. இந்த அரசாங்கத்துடன் முன் செல்ல தயார். අපි මේ ආණ්ඩුව විශ්වාස කරනවා කියලා පණිවිඩය දීලා තියෙනවා. இந்த அரசாங்கத்தை நாங்கள் අපි நம்புகின்றோம். එකතු වෙමු. நாம் ஒன்றிணைவோம். අපි ජයග්‍රහණ වෙනුවෙන් ඉදිරියට ගමු. வெற்றியை நோக்கி முன்னோக்கி ඒ செல்வோம். නිශ්චල දෙනාට ආරාධනා කරමින් அதனால் நாங்கள் உங்கள் அனைவரையும் මම அழைத்து නතර වෙනවා. බොහොම ස්තුතියි නන්දි. හැම දිනකටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. නන්රි බොහොම ස්තුතියි. நன்றி நன்றி.
විදේශගතව සිටින ඔබේ හිතට සහනයක්. නිවසේ සිටින මව්පියන්ට සෙනෙහසක්. විශ්වාසවන්ත සහ දයාබර මව්පිය සත්කාරය අපෙන්. Trustwell Home Nursing Service. අදම අමතන්න 071 චන්දරේගේ වයිෆ්. මෙයි 15 වනදා සිට දෙවයින පුරා සිනමා හල්වලදී